Kindly subscribe this channel to enjoy more collection of moral stories. பரந்த புல்வெளியின் இதயத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்தனர். பென்னி தி பைசன், வில்மா தி வைஸ் ஓநாய் மற்றும் கார்லா தி புத்திசாலி கிரேன். அவர்கள் தோழமை மற்றும் புல்வெளிக்கு அவர்கள் கொண்டு வந்த அமைதிக்காக அறியப்பட்டனர். இருப்பினும் பொறாமை மற்றும் தவறான புரிதல்கள் அவர்களின் நட்பை சோதிக்கவிருந்தன. ஒரு வெயில் நாளில் பென்னி, வில்மா மற்றும் கார்லா ஆகியோர் கிறிஸ்டல் கிளியர் பாண்ட் அருகே சூரியனின் வெப்பத்தில் குளிப்பதற்கு கூடினர். பென்னி தனது வலுவான கொம்புகள் மற்றும் மகத்தான அளவை பற்றி பெருமிதம் கொண்டார். வில்மா தனது கூர்மையான புத்திசாலித்தனத்திற்காகவும் கார்லா தனது அழகான மற்றும் சுறுசுறுப்பான இறக்கைகளுக்காகவும் பாராட்டப்பட்டார். அவர்கள் குளத்தின் அருகே ஓய்வெடுக்கும்போது புல்வெளிக்கு மேலே உயரும் கார்லாவின் திறனை வில்மாவால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. ஓ கார்லா, நான் உன்னைப் போல பறக்க விரும்புகிறேன். வானத்திலிருந்து உலகத்தைப் பார்ப்பது மிகவும் அருமையாக இருக்கும். வில்மா பெருமூச்சு விட்டார். கார்லா பென்னியின் வலிமைமிக்க கொம்புகளைப் பார்த்து, பென்னி, உனது கொம்புகளின் வலிமையையும் கம்பீரத்தையும் நான் அடிக்கடி கனவு காண்கிறேன். அவர்கள் கொடுக்கும் மரியாதையை கற்பனை செய்து பாருங்கள். பென்னி சற்று விலகிவிட்டதாக உணர்ந்து வில்மாவையும் கார்லாவையும் பார்த்தார். வில்மாவிடம் இருக்கும் அறிவும் ஞானமும் எனக்கு இருந்திருந்தால் அது மிகவும் மதிப்புமிக்கதாக தெரிகிறது. பொறாமையின் இந்த விரைவான எண்ணங்கள் பொறாமையின் விதைகளை அவர்களின் இதயங்களில் விதைக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். ஒரு நாள் அவர்கள் புல்வெளியில் உலாவும்போது அவர்கள் ஒரு மர்மமான குகையைக் கண்டனர். புல்வெளியின் பாதுகாவலராக இருந்த புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை தோன்றி, அன்புள்ள நண்பர்களே, இந்த மந்திர குகை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பத்தை வழங்கும் சக்தியைக் கொண்டுள்ளது. புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள், உங்கள் ஆழ்ந்த ஆசைகள் நிறைவேறும். பென்னி, வில்மா, கார்லா ஆகியோர் ஆர்வத்துடன் தங்கள் விருப்பங்களைச் செய்தபோது உற்சாகம் காற்றில் நிறைந்தது. பென்னி வில்மாவின் அறிவுத்திறனை விரும்பினார். வில்மா கார்லாவின் சிறகுகளை விரும்பினார். கார்லா பென்னியின் வலிமைமிக்க கொம்புகளை விரும்பினார். ஒரு கணத்தில் குகை மந்திரத்தால் மின்னியது. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டன. இருப்பினும் மகிழ்ச்சியைத் தருவதற்கு பதிலாக அவர்களின் விருப்பம் குழப்பத்திற்கு வழிவகுத்தது. பென்னி இப்போது வில்மாவின் அறிவுத்திறனை பெற்றிருப்பதால் புல்வெளியின் எளிமையை அனுபவிக்க முடியாமல் ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கியிருந்தான். வில்மா கார்லாவின் இறக்கைகளுடன் தன் விமானத்தை கட்டுப்படுத்த போராடினார். நிலையற்றதாகவும் இடம் இல்லாததாகவும் உணர்ந்தார். கார்லா பென்னியின் கொம்புகளுடன் அவை கனமாகவும் சுமையாகவும் இருப்பதைக் கண்டாள். அவள் ஒருமுறை அழகான அசைவுகளை கட்டுப்படுத்தினாள். நண்பர்களுக்குள் பொறாமையும் வருத்தமும் பொங்க ஆரம்பித்தன. அவர்கள் தங்கள் அசல் பரிசுகளுக்காக ஏங்கினர் மற்றும் அவர்கள் ஒரு காலத்தில் கொண்டிருந்த தனித்துவமான பலத்தை பாராட்டத் தவறிவிட்டனர். ஒரு நாள் மாலை சூரியன் மறையும் பொன் நிறத்தில் புல்வெளி குளித்தபோது நண்பர்கள் கிறிஸ்டல் கிளியர் பாண்ட் அருகே கூடினர். சொல்லப்படாத வருத்தங்களால் நிரம்பிய சூழல் பதட்டமாக இருந்தது. ஞானமுள்ள வயதான ஆந்தை அவர்களின் கொந்தளிப்பை உணர்ந்து அவர்களை அணுகியது. அன்புள்ள நண்பர்களே, புல்வெளியின் மந்திரம் நீங்கள் வைத்திருக்கும் பரிசுகளில் இல்லை, ஆனால் நீங்கள் ஒன்றாக உருவாக்கும் நல்லிணக்கத்தில் உள்ளது. உங்கள் தனித்துவமான பலன்களைத் தழுவி உங்களிடையே உள்ள பன்முகத்தன்மையை பாராட்டுங்கள் என்று அறிவுரை கூறினார். அவர்களின் விருப்பத்தின் முட்டாள்தனத்தை உணர்ந்த பென்னி, வில்மா மற்றும் கார்லா ஆகியோர் தங்கள் மன்னிப்புகளை வெளிப்படுத்தினர் மற்றும் அவர்களின் புதிய ஞானத்தை பகிர்ந்து கொண்டனர். மாயாஜால குகை அவர்களின் நேர்மையை உணர்ந்து அவர்களின் அசல் வடிவத்திற்கு திரும்புவதற்கு அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்கியது. அவர்களின் இதயங்களில் நன்றியுடன் பென்னி, வில்மா மற்றும் கார்லா ஆகியோர் தங்கள் அசல் நிலைக்கு திரும்பினர். அவர்கள் தங்கள் தனிப்பட்ட பலத்தின் உண்மையான அழகைக் கண்டுபிடித்தனர் மற்றும் புல்வெளிக்கு ஒவ்வொருவரும் கொண்டு வந்த தனித்துவமான பரிசுகளை பாராட்ட கற்றுக்கொண்டனர். அன்று முதல் பென்னியின் பலம், வில்மாவின் அறிவுத்திறன் மற்றும் கார்லாவின் சுறுசுறுப்பு ஆகியவை ஒன்றோடொன்று இணைந்ததால் புல்வெளியின் இணக்கம் செழித்து வளர்ந்தது. அவர்களின் நட்பு ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக மாறியது.
ஒருவரின் சொந்த பரிசுகளை தழுவி மற்றவர்களின் பலத்தை கொண்டாடுவதில் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது என்பதை புல்வெளியின் விலங்குகளுக்கு கற்பித்தது. எனவே புல்வெளி மகிழ்ச்சி மற்றும் நட்பின் புகலிடமாக இருந்தது, அங்கு பொறாமை மற்றும் பாராட்டு ஆகியவற்றின் பாடங்கள் சலசலக்கும் இலைகள் மற்றும் மென்மையான காற்று மூலம் எதிரொலித்தது. ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் நல்லிணக்கத்தில் இருக்கும் மந்திரத்தை அனைத்து குடிமக்களுக்கும் நினைவூட்டுகிறது.